நோவா ஆம்ஸ்டாங் அப்படின்றவருடைய டைரக்ஷனில் தருண் விஜய், சேஷ்விதா கனிமொழி உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த குற்றம் புதிது. இந்த குற்றம் புதிது திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட கதை. போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனரான மதுசூதனன் ராவ் மகள் சேஷ்விதா கனிமொழி ஒரு நாள் இரவில் கடத்தப்பட்டு கொல்லப்படுறாங்க. ஃபுட் டெலிவரி பாயான படத்தோட ஹீரோ தருண் விஜய் மேலே போலீஸுக்கு சந்தேகம் வர அவரை கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ இதுக்கு காரணம் இல்லை, ஆட்டோ டிரைவர் ராம்ஸ் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஹீரோவை அப்பாவி அப்படின்னு நினச்சி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சில நாட்கள் கழித்து அந்த கொலையை நான் தான் பண்ணேன், இன்னும் 2 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போலீஸில் சரண்டர் ஆகிறாரு அதே ஹீரோ. அவருக்கு மனநிலை பாதிப்போ அப்படின்னு நினைக்கிற வேலையில் சேஷ்விதா உயிரோடு மீட்கப்படுறாங்க. என்ன நடந்தது, என்ன நடக்குது, ஹீரோ உண்மையில் நல்லவரா கெட்டவரா, அவங்க ஏன் செத்து போனாங்க, எப்படி திரும்ப உயிரோடு வந்தாங்க என பல கேள்விகள் கூட கிரைம் த்ரில்லர் ஜானரில் நகரும் திரைப்படம் தான் இந்த குற்றம் புதிது. ஒரு நாள் இரவில் வீட்டுக்கு வரக்கூடிய வழியில் சேஷ்விதா காணாமல் போகிறதுலேருந்து கதை தொடங்குது. மகளை காணாமல் தவிக்கக்கூடிய அப்பா மதுசூதன் ராவ் தன்னுடைய போலீஸ் டீம் வச்சு விசாரணை தொடங்குறாரு. கதை அங்கிருந்து ஆரம்பிக்குது. பாசக்கார அப்பாவாக மகள் கொலைக்கு காரணத்தை கண்டுபிடிக்க துடிக்கிற அதிகாரியாக சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. கோலி சோடா உள்பட பல திரைப்படங்களை நம்ம வில்லனாக பார்த்த மதுசூதனன் ராவ். அவர் மகளாக வரக்கூடிய ஹீரோயின் சேஷ்விதா உடல் மொழியும் நடிப்பும் படத்துக்கு பெரிய பலம். மார்கன், பரமசிவன், ஃபாத்திமா போன்ற படங்களை நடிச்சிருந்த சேஷ்விதா இடைவேளைக்கு முன்பு பாசக்கார மகளாகவும் கிளைமேக்ஸில் இன்னொரு பரிமாணத்திலையும் நடித்து சபாஸ் வாங்குறாங்க. அப்பா மகள் பாடல் காட்சிகளையும் காதல் காட்சிகளையும் ரொம்பவே கியூட்டாக இருக்காங்க. புதுமுக ஹீரோ தருண் விஜயின் அந்த அப்பாவித்தனமான முகம், அவர் பேசுகிற டயலாக், மனநிலை பாதிக்கப்பட்டவராக நடிப்பது, கடைசியில் வேறு முகத்தை காட்டுறது அப்படின்னு கதைக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவருடைய அந்த அறிமுக நடிப்பிலிருந்து அப்படின்னு சொல்லலாம். சரண்டர் ஆகும்போது சொல்லக்கூடிய அந்த கொலை கதைகள், கோர்ட்டில் பேசக்கூடிய டயலாக், கிளைமேக்ஸ் நடிப்பு ஆகியவை இயக்குனர் அவர் எந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. வில்லனாக வரக்கூடிய நான் மகன் அல்ல ராம்ஸ் கொஞ்சம் சீன்களில் வந்தாலுமே அக்மார்க் வில்லத்தனத்தில் மிரட்டி எடுத்திருக்காரு. ஹீரோ அப்பாவாக வரக்கூடிய நிழல்கள் ரவி, ஹீரோயின் அம்மாவாக வரக்கூடிய பிரியதர்ஷினி ராஜ்குமார் பாசத்தில் உருக வைக்கிறாங்க. கொலை விசாரணையை கண்டுபிடிக்க வரக்கூடிய போலீஸார், அதுவும் குறிப்பாக பெண் போலீஸார் எல்லாமே அவங்க விசாரணையை பார்க்கும்போது ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்காங்க. போலீஸ் விசாரணை காட்சிகள், கொலை நடக்கக்கூடிய அந்த சின்ன அறை காட்சிகளில் ஒளிப்பதிவாளர் ஜேசன் வில்லியம்சனுடைய திறமை முடிஞ்ச அளவுக்கு அவர் காமிச்சிருக்காரு. அப்பா மகள் பாசப்பாடலை அழகாகவே கொடுத்திருக்காரு இசையமைப்பாளர் கரண் பி கிருபா. ஒரு கொலை, அடுத்து 2 கொலைகள், அதற்கு அடுத்து ட்விஸ்ட் என முதற் பாகம் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நகருது. அதாவது படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப். ஹீரோ கேரக்டர் வடிவமைப்பு, அவரின் செயல்பாடுகள் படத்தில் ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு ஆரம்பத்தில் நமக்கு தோன்ற வைக்குது. கடைசி அரை மணி நேரம் படத்தின் ஜானரே வேற மாறி பல கேள்விகளுக்கு விடையை சொல்லுது. இந்த வகை திரைக்கதை ட்விஸ்ட், நடிகர்களின் நடிப்பு, இயக்குனரின் திறமையை காட்டுது. ஆனாலும் த்ரில்லர் கதைக்கான ஒரு திருப்தி அந்த கிளைமேக்ஸில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு போலீஸ், இவ்வளவு டெக்னாலஜி, சென்னையில் இவ்வளவு சிசிடிவி கேமராக்கள் இருந்துமே குற்றங்களை இப்படி ஈஸியாக செய்ய முடியுமா அப்படின்ற கேள்விக்கு கடைசி வரைக்கும் படத்தில் எந்த விதமான விடையும் இல்லை. ஒரு விஷயத்துக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இயக்குனர் சொல்கிறத ஏற்றுக்கலாம், ஆனால் அதில் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றது தான் உண்மை. நிறைய லாஜிக் மீறல், ஆனாலும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் நகரக்கூடிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதைக்காக, புதுவகை குற்ற பின்னணி சில புதிதான சீன்களுக்காக இந்த குற்றம் புதிது திரைப்படத்தை நீங்க பார்க்கலாம். மற்றபடி இந்த குற்றம் புதிது திரைப்படம் ஒன் ஆஃப் தி ஒரு சைக்கோ ஜானர் த்ரில்லர் திரைப்படங்களில் ட்ரை பண்ணப்பட்ட மற்றும் ஒரு திரைப்படமாகவே முடிஞ்சு போயிடுது. நான் சொன்ன மாதிரி புதுவிதமான அந்த கொலைகள், அது செய்யக்கூடிய அந்த முறைகள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்னணி, இந்த மாதிரி ஒரு சில ஐடியாக்கள் படத்தில் சுவாரஸ்யமாக அங்கங்கே நம்மளை ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணாலுமே கூட ஓவராலாக ஒரு படமாக பார்க்கும்போது படம் பெரிய அளவில் எந்த தாக்கத்தையும் மனசில் ஏற்படுத்தலை. ஒட்டுமொத்தமாக ஒரு படமாக பார்க்கும்போது நிறைய இடங்கள் அயற்சியை ஏற்படுத்தி என்னதான்ப்பா சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை ஒரு மாதிரி டயர்டாக்கி கிளைமேக்ஸில் இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பாடுபடுத்துனீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துட்றதுனாலேயே படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அடப்போங்கப்பா ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த குற்றம் புதிய திரைப்படம் கொடுத்துருது. மற்றபடி தியேட்டரில் போயிட்டு நீங்கள் பார்த்தே ஆகணும், மிஸ் பண்ணவே கூடாத திரைப்படம் அப்படின்னு அழுத்தி சொல்கிற அளவுக்கு படத்தில் எதுவும் அழுத்தமாக இல்லாமல் போனது தான் படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸில் ஒன்றா மாறிடுச்சு. சும்மா அப்படியே போய் பார்க்கலாம், எனக்கு நேரமும் இருக்குது, காசும் இருக்குது, நான் போய் என்ன படம் வேணாலும் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். மற்றபடி இப்படி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை உள்ள வச்சதுக்காகவும், இவ்வளோ சின்சியரான ஒரு எஃபர்ட் போட்டு இந்த டீம் இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த டீம்லேருந்து இன்னும் நிறைய பெட்டரான அவுட்புட்ஸ், அதாவது இன்னும் பெட்டரான படங்கள் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட இப்போ இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம். நீங்கள் குற்றம் புதிய திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரிவ்யூ அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது புதிய பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.